அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். பால் கொழுக்கட்டைனா நமக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோது ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தாங்க நான் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த உப்பையும் மாவையும் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் நமக்கு டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடும். பாருங்கள், ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அப்படியே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இதை எடுத்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஷேப் ரெடி பண்ணிடலாம். நான் பால்ஸ் மாதிரியும் பிடிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீல வாக்கில் கையில் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். மாவை ரொம்ப நிறையவும் சேர்த்து நம்ம செய்யக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட போகிறேங்க. பால்ஸும் அதே மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி நீங்கள் போட்டுற வேண்டியது தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க. ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று அப்படியே நான் சேர்த்துட போகிறேங்க. பாருங்கள், நம்ம போடும்போது ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. எல்லாமே நமக்கு கரைஞ்சா மாதிரி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா லேசாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எடுத்து பார்த்தா தெரியும் நல்லா வெந்தது. அவ்வளோதாங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதில் சேர்க்குற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துற போகிறோங்க. ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நான் கெட்டியாக திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிடலாம். இப்போ அதுலேயே ஒரு 2 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நம்ம எல்லா பொருளும் சேர்க்கும்போது ஸ்டவ்வை டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ணும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? இந்த பால் கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து நான் அப்படியே சர்வ் பண்ண போகிறேங்க. அதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஈவினிங் டைம்லேயோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. நீங்களே ரெடி பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.